அஸ்ஸலாமு அலைக்கும். இது சண்டே விலாக். கிரில்லு சிக்கன் தான் செய்ய போகிறோம். நான் மசாலா போட்டு பெரட்டிட்டேன். ஷார்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னென்ன மசாலா போடணும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஹோம்மேடு க்ரீம் தான் செய்கிறேன். க்ரீமுக்கு தேவையான பொருள் வந்து 1 கிளாஸ் பால், கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, பால் கொதிச்சதுக்கப்புறம் கரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி கெட்டி விடாமல் கிண்டிக்கிங்க. இதுக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுக்குவோம். அப்போ தான் அந்த க்ரீம் உண்மையான டேஸ்ட்டுக்கு வரும். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் கரெக்டாக. 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நான் கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கிண்டுவோம், நல்லா கிளறுவோம். இது எதுக்குன்னா மயோனிஸுக்காக செய்கிறேன். முட்டை எல்லாம் சேர்த்து அடிக்கிறதுக்காக, மயோனிஸ்க்காக. வெறும் முட்டை மட்டும் போட்டு பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் க்ரீம் போட்டு லைட்டாக முட்டை மட்டும் வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு செய்ய போகிறேன் மயோனிஸு. இது நல்லாயிருக்கும். இது நான் க்ரீம் தான் ஊற்றுவேன், இன்னைக்கு க்ரீம் இல்லை, அதனால் ஹோம்மேடாகவே செஞ்சாச்சு. கொஞ்சம் திட்டாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால எல்லாம் ஒன்றா வலுவலுன்னு வந்துடும். க்ரீம் ரெடி ஆகிடுச்சு, அமர்த்திடுவோம். நம்ம ஆற வச்சுக்கிடுவோம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிடுவோம். மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். நானுக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். நான் வெறும் மைதா மட்டும்தான் போட்டு பிணைவேன். என் தம்பி மையன் ஒருத்தன் வந்திருக்கேன்ல, அவன் தான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டு பேனம்மா, கொஞ்சம் வாசமாக இருக்குன்னு சொன்னேன். அதனால கஸ்தூரி மேத்தியை போட்டு பிணைஞ்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மயோனிஸ் பண்ண போகிறோம். நான் 2 வெள்ளைக்கருவை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அவிச்சு மஞ்சக்கருவை தூக்கி கீழே போட்டேன். எனக்கு என்னமோ முட்டையினாலே அவ்வளோவா பிடிக்காது. அதுவும் அந்த மஞ்சக்கருவை போட்டு பண்ணுறது வீசுகிற மாதிரியே இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது. இதை அரைச்சிட்டு அடுத்து புதினா சட்னி அரைக்கணும். எல்லா மசாலாவும் போட்டு தடவி சிக்கனில் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஏன் அடிக்கடி சிக்கன் வாங்குறேன்னா, இந்த சின்ன பையன் ஒருத்தன் வந்திருக்கானே எங்கள் வீட்டுக்கு, என் தம்பி பையன். அந்த பையன் வந்து அதென்னா மட்டன் சாப்பிட மாட்டானா, மீன் சாப்பிட மாட்டானா, சிக்கனு மட்டும்தான் சாப்பிடுவானா. சிக்கனு மட்டும்தான் சாப்பிடுவானா. மட்டன் குழம்பு வச்சா அன்றைக்கி மட்டன் குழம்பு கூட சாப்பிட மாட்டேங்கிறான். எனக்காகவே இந்த சிக்கன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. வெயில் நேரம் சூடுடான்னு சொன்னாலும் கேட்குறேன். இல்லை, மீனுக்கு போய் பார்த்தோம் மாட்டுத்தவணைலாம், நல்லா இருந்துச்சு. ஆனால் மீன் இவன் சாப்பிட மாட்டானேங்கிறதுக்காகவே மீனை வாங்கவே இல்லை, அப்படியே வந்துட்டேன். 3 பல் வெள்ளைப்பூடு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஜீனி கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு குழிக்கரண்டி 1.5 கரண்டிக்கு ஊற்றிருப்பேன். நீங்கள் அளந்து ஊற்றிக்கிங்க. இதை மிக்சியில் போட்டு சுற்றிக்குவோம். அரைச்சிட்டோம். முட்டை, எண்ணெய், வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த க்ரீமை ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தண்ணியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் முதல்ல நம்ம முட்டை மட்டும் அடிக்கும் போது நல்லா திக்காக இருந்துச்சு. அந்த சீஸ் செஞ்சு வச்சோம்னால அதை ஊற்றி அடிக்கும் கொஞ்சம் தண்ணியாக மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்கும். இதுவும் இதே மாதிரி செஞ்சு இர்பா சிக்கன் செய்கிறோமா, அப்போது இதே மயோனிஸ் இதே மாதிரி தான் செஞ்சு நம்ம இர்பா சிக்கன் மேலே ஊற்றினாலும் நல்லா இருக்கும். ஊற்றி அதுக்கு மேலே சீஸை தூக்கி வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி மயோனிஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. நல்லா ரொம்ப இதாக இருக்குது. சரி, எடுப்பா. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சுட போகிறோம். இப்போதைக்கு அடுப்பை மட்டும் செக் பண்ணி வச்சிடும் எல்லாத்தையும். கறி இல்லை, ஆனால் தேய்க்கிறவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன் என் மயன். போதுமா? போதும். இது போதும். நமக்கு பால்கனியோட வீடு இருக்குது, ரொம்ப வசதியாக தான் இருக்குது. ரெண்டாவது இந்த பால்கனியில் வெயிலும் வராது, ஒன்றும் வராது, கொஞ்சம் கூலிங்காகவே தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இப்போ பற்ற வைக்க வேணாம், அப்புறமாட்டிக்கு பற்ற வைப்போம். இப்போ செட் மட்டும் பண்ணி வச்சுருவோம். இதெல்லாம் கழுவிக்குவோம். ஊரில் இருக்கும் போது பண்ணணும்.
இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சு மதுரைக்கு வந்து எடுக்கவே இல்லை. சரி இன்னைக்கு தம்பி மையன் வந்திருக்கானுக்காக அவனுக்காக தான். இப்போ நம்ம இதில் எந்த அட்ஜஸ்ட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கம்பியை 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து கீழே வச்சுக்கிறோம். அப்போ தான் சீக்கிரம் சூடு ஏறும். ரொம்ப சேட்டை வேற, சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது. ஓகேவா. கம்பியை நம்ம கழுவிக்கிறோம். ஏன்னா அது மேலே சிக்கன் வச்சு சுடுறதுனால கழுவிட்டு வந்து வச்சுக்குவோம். உங்கள்கிட்ட செக் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். நாங்கள் இந்த அடுப்பு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். தரமாக தான் இருக்குது. ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்க தான் தண்ணியை ஊற்றவும் அந்த நடுவில் வந்து கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி ஊற்றிருச்சு. ஒருத்தவங்க கேட்டாங்க சுட்டு தரேன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தேன். அந்த கறியோட தண்ணியை தூக்கி ஊற்றி வச்சுருப்பாங்க போல். அதனால் அந்த இடம் துரு பிடிச்ச மாதிரி உள்ளக்க இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் வாங்கி அடிக்கணும். ஆனால் இந்த கம்பிலாம் நிறையா கொடுத்தாங்க. இந்த கம்பி இன்னுமே வந்து ஸ்பூனு இது இருக்குது. அந்த கரண்டி உள்ளக்க திருப்புற மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிப்போம் இல்லையா, இதே மாதிரி இருக்குது உள்ளக்க இருக்குது. ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டேன். எனக்கு ஒரு 10 இது கொடுத்தாங்க. நான் மற்ற 5 மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் தூக்கி போட்டேன். போதும் எதுக்குன்னு. நம்ம என்ன அவ்வளோவா செய்ய போகிறோம்? நம்ம என்ன கொஞ்சம் தானே செய்ய போகிறோம். 4க்கு மாவு பிணைஞ்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ மறுபடியும் உருண்டை உருட்டி மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நான் ஈஸ்ட்டு போடலை, வெறும் மைதா, உப்பு, கொஞ்சோன்னு எண்ணெய் இது மட்டும் ஊற்றி பிணைஞ்சி வச்சுருக்கேன். என் தம்பி மேந்தே அது என்னது கஸ்தூரி மேத்தி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமா வாசமான்னு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சுட்டதுக்கப்புறம் தெரியும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை பற்ற வைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அந்த காலத்துலலாம் எப்படி தான் டெய்லி விறகடுப்பை பற்ற வச்சு ஆக்குனாங்கன்னு தெரியல. என்னென்னமோ ஊற்றி பார்த்தாலும் எரிய மாட்டேங்குது. எப்படி எரிகிறதுன்னு தெரியவும் இல்லை. ஒருவேளை நம்ம பற்ற வைக்காதனால நமக்கு தெரியல, என்னமோ தெரியல. டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் போல. நீ பேசாம இருந்தா போதும்டா. ஆனால் நல்லா கஷ்டப்பட்டு பொறிச்சு வச்சா திம்பாங்க. இட்லி சட்டியில் போட்டு அவிச்சு தோசைக்கல்ல வச்சு சுட்டு தரேன்னு சொன்னால் அதெல்லாம் வேணாம். இதுதான் வாசமாக இருக்குங்கிறாங்க. என்னத்த நான் சொல்ல. அதனால் அப்படியே 1.5 கிலோ கறி இருந்துச்சு ஒரே இதாக கொட்டிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நின்று பொறிக்க முடியாதுன்னு. புப்புசை ரொட்டி இதிலே சுட்டாச்சு. அப்பாடி இந்த அடுப்பை பற்ற வைக்கப்பட்ட பாடு பெரும்பாடாக போச்சு. எப்படித்தான் அந்த காலத்துலலாம் விறகடுப்பை பற்ற வச்சு 3 நேரம் வேலை பார்த்துச்சுன்னு தெரியல. அப்பாடி இதை கடையிலேயே வாங்கியிருக்கலாம் போல. இவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு இதை சுட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளாட்டியும். டக்குன்னு சுட்டுருச்சுடானா? நல்லா மெதுவா இருக்குது, பஞ்சு மாதிரி. நல்லா மெதுவா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. வேலை பார்த்ததுக்கு ஒரு பலன் இருக்குது. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.